ஒரு விரல் புரட்சி பாட்டு கேட்ட உடனே நான் ஏதாச்சும் பண்ணணுமே, எஸ் ஐ வாண்ட் டு டூ சம்திங், லிரிக் அப்படி இருக்குது, பாட்டு அப்படி இருக்குது, தளபதி விஜய் அவ்வளோ எமோஷனாக பண்ணியிருக்காரு, உடனே நான் ஏதாச்சும் பண்ணணும் டிக்டாக்ல ட்ரெண்டிங் வீடியோ பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் பெரிய வணக்கம். இது முழுமையாக அல்ல, எல்லா பகுதிகளும் அனைத்து பகுதியிலும் இல்லை. பெரிய பொருட்செலவுல வாங்கியிருக்காங்களாம். ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று அப்பா கிட்ட இருக்க திறமையில கொஞ்சம் இருந்தா கூட மேல வந்திருப்பாரு பாவம். கழகத்தை காப்போம். இவங்க 2 பேரால தான் ஆட்சி நடக்குதுன்னு ஊரே நம்புது. ஆனா இவங்க 2 பேரும் நம்ப மாட்டாங்க. அதுலயும் இவங்க 2 பேரை வச்சுதான் ஒருத்தர் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. சார் ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளி. பொதுவாக இவர் பேசுறதும் புரியாது. நைஸ், ஓகே. என் தேசத்தில் முளைத்த சூரியனே கத்தாம நல்லா பேசுறாரு. நைஸ். சும்மா தொடச்சப்பா. இவரா? ஆமாரா, தேசத்தை காப்பாத்துங்க. இட்ஸ் ஓகே. இவங்கெல்லாம் வந்து நம்மளை ஆளக்கூடிய திறமையுள்ள ஆட்கள், தமிழ்நாட்டின் திறமையுள்ள தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் இவங்க எல்லாருமே. இவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சமாக சிந்திச்சிருந்தா கூட நமக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் ஒரு நல்லதாக நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. அண்ட் அதை தாண்டின விஷயம் என்னென்னா, ஒரு வாட்டியும் இந்த எலெக்ஷன் வரும்போது, ஐயோ அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண அந்த டைம்லேருந்து அந்த எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும், அந்த ஓட்டிங் நடக்கிற வரைக்கும் நடக்கிற அந்த ஒரு கூத்து இருக்குது பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். எல்லா நியூஸ் சேனலும் காமெடி சேனலாக மாறிடும். செம்ம ஃபன் பண்ணுவாங்க. குறிப்பாக நம்ம பொதுமக்கள் வேறு லெவலில் பண்ணுவாங்க. என்னென்னா, அந்த ரூலிங் டைம்லாம் வந்து அந்த கட்சிக்காரனை பார்த்து அப்படி திட்டுவாங்க, அவ்வளோ பேசுவாங்க. கேட்கவே செம்மையாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த எலெக்ஷன் டைமில் அவங்கள வந்து பார்த்த உடனே தலைவா என் ஓட்டோட தான் தலைவா, என் ஓட்டோட தான் தலைவான்னு எல்லாரையும் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாரும் காசு கொடுக்குறாங்களே, சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் அப்படியே சொல்லிடுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரீசன்ட் டைம்ஸில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய கோமாளிகளை அரசியல்வாதி ரூபத்தில் பார்த்தோம் இல்லை? அது உண்மை தான், யாரும் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸோ நிறைய கோமாளிகளை நம்ம அரசியல்வாதி ரூபத்தில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். செம்ம மீம்ஸ்லாம் எல்லாமே பறக்குது, எல்லாம் செம்மையான மீம்ஸு அடித்து நவுத்திட்டே இருந்தாங்க. மீம் கிரியேட்டர்ஸ் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த வாட்டி யார்ப்பா நம்ம தமிழ்நாட்டில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு கேட்டால் கண்டிப்பாக மீம் கிரியேட்டர்ஸ்னு சொல்லலாம். ஒரு மீமும் நறுக்குன்னு இருந்தது, நச்சுன்னு இருந்தது, எல்லாரையும் கலாச்சிட்டாங்க. அண்டு சமுதாயத்தில் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குங்க. நியூஸ் சேனலை விட அதிகமாக நியூஸ் போடுறது அவங்க தான். டெய்லி ஒரு நியூஸ் எதாவது போட்டே இருக்கணும், கண்டென்ட் வரணும், இல்லை ஃபாலோவர்ஸ் வரணும், வேறு வழி இல்லை. அது உண்மையான நியூஸாங்கிறது கூட யோசிக்காதே இல்லை. டக்குன்னு அச்சு நோத்திட்டே இருக்குது. ஒரு சில மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாரையும் சொல்ல, ஒரு சில பேர் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னதான் இதெல்லாம் கோமாளிகள் நம்மலாம் பார்த்தாலும் எப்போவுமே ஒரு கோமாளி இருந்துகிட்டே இருக்கான்ல. அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன், ஓகேவா? அதை தாண்டி இப்போ ரீசன்ட் டேஸில் கொஞ்ச நாளில் வந்து தமிழ்நாட்டை உழுக்கின ஒரு விஷயம்னு சொல்லலாம். நம்மலாம் வந்து மறந்து போன ஒரு விஷயம், இல்லை கடந்து போன ஒரு விஷயம், எப்படின்னா எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். மறந்து போனால் எடுத்தால், கடந்து போனாலும் எடுத்துக்கலாம். பொள்ளாச்சி இஷ்யூ எல்லாருக்குமே தெரியும், ஒரு கோர சம்பவம். அண்டு அந்த சம்பவத்தை பற்றி ஃபஸ்ட்டு வெளியே தெரிஞ்ச உடனே என்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு நியாயமான ஒரு கோபம் இருந்தது. இப்படிப்பட்ட அரக்கர்கள்லாம் வந்து வாழவே கூடாது, இந்த மாதிரியான ஒரு மிருக ஜென்மம் உயிர் வாழறதே தப்பு, அப்படி இப்படின்னு அவனை பற்றி நிறைய திட்டி அதிகமாக வந்து டக்குன்னு எல்லாருமே ஷேர் பண்ணியாச்சு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், எல்லாத்தையும் டிக்டாக்ல, அது ஒரு பக்கம், டிக்டாக்ல எல்லாத்தையும் ஷேர் பண்ணியாச்சு. எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி நம்மளோட எதிர்ப்பை கொடுத்துட்டோம். அந்த பக்கம் தீர்ப்பு வருது, எதிர்ப்பு நான் எதிர்த்துனப்பா, என்னோட ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் நான் ஷேர் பண்ணிட்டேன், என் எதிர்ப்பு தெரிவித்தேன், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், என் டியூட்டி முடிஞ்சிருச்சு. இது ஒரு பக்கம். மச்சான் என்னடா 200 பொண்ணுங்கன்னு சொன்னாங்க மச்சான், ஒரு பொண்ணு தான் மச்சான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு, என்னடா இது அப்படின்னு கோவப்படுற ஆளும் இங்கே தான் இருக்கான். மச்சான் ஒரு வீடியோ தான் ரிலீஸ் பண்ணாங்க, மற்றதெல்லாம் இன்னும் வரலாம் மச்சான்னு சொல்கிற ஆளும் இங்கே தான் இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் நம்ம எல்லோரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம். அதுக்கடுத்து வந்து இந்த பொள்ளாச்சி இஷ்யூவில் மெயின் அக்யூஸ்லாம் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேரோட ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதை வந்து நம்ம எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டாங்க, எல்லா மீம் கிரியேட்டர்ஸும் அதை வந்து அவங்க அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணாங்க. அண்ட் அதை பார்த்து எல்லாரும் உடனே ஷேர் பண்ணி இந்த அரக்கர்களுக்கெல்லாம் நம்ம சரியான தண்டனை வாங்கி தரோம், இவங்களாம் நம்ம வந்து ஒரு தகுந்த தண்டனை கொடுக்கணும், அப்போ தான் அடுத்து இந்த மாதிரியான தவறுகள் நடக்காதுன்னு பேசிகிட்டே இருந்தோம். ஷேர் பண்ணிட்டோம், ஓகே, முடிஞ்சிருச்சு. அது ஒரு பக்கம். இது ஒரு சைடு, ஓகேவா? இந்த இஷ்யூ நடக்கிறதுக்கு, பொள்ளாச்சி இஷ்யூ நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. யுவர் ஷேம்ஃபுல்லி 2 அப்படின்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதை எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஷேர், அதுக்கான கேப்ஷன்னு பயங்கரம். ஷேரிங் இஸ் கேரிங், பட் ஷேரிங் வித் த டீட்டெயில் இஸ் மோர் கேரிங். இது ஒரு கேப்ஷன். திங்க் பிஃபோர் யூ ஷேர், திங்க் பிஃபோர் யூ ஆக்ட், இப்படி ஒரு கேப்ஷன். இதெல்லாம் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிமை ஷேர் பண்ணுறதுக்கான கேப்ஷன்ஸ். ஷார்ட் ஃபிலிம் அவ்வளோ நல்லா இருந்தது, உண்மையில் நல்ல ஷார்ட் ஃபிலிம் அது. அண்ட் அதில் வந்து இன்ஃபர்மேஷன் ரொம்ப வேலிடான ஒரு இன்ஃபர்மேஷன்.
அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு நிறைய வியூஸும் கிடச்சிது, அவ்வளோ பேர் அதை பார்த்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது ஒரு சைடு. இந்த பொள்ளாச்சி இஷ்யூ அதுக்கப்புறம் நடக்குது, வந்த அடுத்த நிமிஷம் எல்லாரும் ஷேர் பண்ணியாச்சு. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. முக்கிய குற்றவாளிகள்னு சொன்ன ஒரு 5-6 பேரில் ஒருத்தர் கார் டிரைவர், அவருக்கும் அந்த இஷ்யூக்கு சத்தியமாக சம்மந்தமே கிடையாது. தவறுதெல்லாம் அவரோட ஃபோட்டோ அதில் ஆட் ஆகிருக்கு, அதை நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணியிருக்கோம். இது எல்லா மீம் கிரியேட்டர்ஸோட பேஜ்லையும் இருந்தது, நியூஸ் சேனல்ஸ்லையும் இருந்தது, நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணிட்டோம். பட் ஒரு பேஜ் தான் வந்து அதை வந்து கரெக்டாக சொன்னாங்க, இல்லை இவர் வந்து தனியாக இருக்க ஆள், இவருக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நம்ம வந்து இது தப்பாக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம், சாரி ஃபார் தட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேஜ், முக்கியமான ஒரு பேஜ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு சில பேஜஸ் ஃபாலோ பண்ணாங்க. ஒரு சில பேர் வந்து போஸ்ட் பண்ணிட்டோம் பாப்பா அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. இது எப்படிப்பா உனக்கு தெரியும் அப்படின்னா, இப்போ நியூஸ் அப்டேட்ஸ் கொடுக்கக்கூடிய மீம் பேஜஸ்லையும் சில பேஜஸில் அந்த விஷயமும் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதை பார்த்துன்றவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து விவசாயிகளின் பிரச்சனை காலங்காலமாக இருக்குது, பேசிகிட்டே தான் இருக்காங்க. இதில் இப்போ நீ என்ன பேச வந்துட்ட? கண்டிப்பாக காலங்காலமாக இருக்குது. பட் இது விஸ்வரூபம் எடுத்தது, ரொம்ப பெரிய ஒரு பீக்கை தொட்டது இப்போன்னு நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியும். இப்போது கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த அந்த ஒரு சம்பவம், டெல்லியில் நடந்த அந்த ஒரு சம்பவம், நம்ம தமிழ்நாட்டின் விவசாயிகள் டெல்லியில் போயிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அண்டு இப்போது அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு கிடச்ச ஒரு ஷேரோ, இல்லை இந்த பொள்ளாச்சி இஷ்யூக்கு நடந்த ஒரு ஷேரோ, ஒரு நியூஸ் அவேர்னஸோ அந்த விஷயத்துக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலை. அதுதான் உண்மை. ஒரு ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டுக்கு நம்ம எத்தனை பேர் வந்து ஒன்றா சேர்ந்தோமோ அது விவசாயிகளோட பிரச்சனைக்கு நம்ம சேரலைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொருத்தரும் மனசாட்சி தொட்டு ஒத்துக்கணும். இது ஒரு சைடு. ஓகேவா? ஸோ விவசாயிகள் அங்கே அவ்வளோ போராடினாங்க, இன்றைக்கி வரைக்கும் அவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. நம்ம கடந்துட்டோம், கடந்துட்டோம். அது நம்மளோட சாய்ஸ் தான். நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் சார். ஏன்னா ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு பிரச்சனையாக வந்துட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த பிரச்சனையை பார்த்துட்டு போயிட்டு தானே இருப்பாங்க. ஸோ கடந்து வந்துட்டோம், மறந்து வந்துட்டோம், ஏதோ ஒன்று. விவசாயிகள் பிரச்சனை இது ஒரு பக்கம். இன்னொன்று நீட் தேர்வு, மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். படிக்கிறது மட்டும்தான் எனக்கு கனவு, படிக்கிறது மட்டும்தான் என் லட்சியம்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பெண், ஒரு குழந்தை, அவங்களுக்கு நடந்த விஷயங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அண்டு அதை தாண்டி சரி சார் நாங்கள் நீட் எக்ஸாம் எழுத ரெடியாக இருக்கோன்னு போன குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறது முதற்கொண்டு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். எழுத போன ஒரு ஆண் குழந்தைக்கும் ஒரு பெண் குழந்தைங்களுக்கும் என்ன ஆச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இதுவும் நம்ம நாட்டில் தான் நடந்தது. இதை பற்றின நியூஸும் நம்ம தான் ஸ்ப்ரெட் பண்ணோம். இங்கேயும் ஒரு கோமாளி இருக்கான். இது ஒரு பக்கம். இன்ஜினியர்ஸ், இன்றைக்கி இன்ஜினியரிங் படித்தவங்க சரி ஓகே இன்றைக்கி கூட வேணாம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே போவோம், இல்லை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே போவோம். இன்ஜினியர்ஸ்ன்னு சொன்னால் ஊரில் இருக்கவங்களாம் அப்படி தலை நிமிர்ந்து பார்ப்பாங்க. சார் என் பையன் இன்ஜினியர் சார்னும் போது அந்த அப்பாவுக்கு வர சந்தோஷம் அப்படி இருக்கும். இன்றைக்கி ஒரு அப்பாவுக்கும் என் பையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, படித்தவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்க அப்பாவுக்கு என்ன தெரியும், சொல்லிக் கொடுத்த வாத்தியாருக்கே பாதி தெரிய மாட்டேங்குது சார், என்ன சார் பண்ணுறது, அப்படி ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கி இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஒவ்வொருத்தரும் பிடிச்ச வேலையை செய்யணுங்கிறது அவங்களோட ஆசை. ஆனால் எந்த இன்ஜினியருக்கும் அது அமைதான டவுட்டு தான் சார். ஒரு கிளாஸில் 40 ஸ்டூடெண்ட் இருக்கானா அதில் 38 ஸ்டூடெண்ட் பிடிக்காத ஒரு வேலைக்கு தான் போயிட்டுருக்கான். 2 பேர் நல்லா படிக்கிற பசங்க எப்படியாவது கேம்பஸில் கிடச்சி போயிடுறானுங்க. பிடிக்காத வேலை இருந்தாலும் சரி செய்யலாம், ஃபேமிலிக்காக செய்யலான்னும் போது ஒருத்தரும் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் அவ்வளோ இருக்குது சார். ஒரு நாளும் நான் ட்ராவல் பண்ணுறது அவனோட பொழப்புக்காக அவன் ட்ராவல் பண்ணுறான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த சிச்சுவேஷனை உருவாக்குனது இங்கே இருக்க அரசியல்வாதிகள் தான் சொல்கிறேன். படிப்புக்கான வேலை இங்கே யாருக்குமே கிடைக்கிறது இல்லை, குறிப்பாக இன்ஜினியர்ஸ்ன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். மெடிக்கல் படிக்கிறவங்களுக்கு இந்த கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. இங்கே யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் மெடிக்கல் படிக்க முடியல. இப்போல்லாம் வந்து தமிழ்நாட்டில் மெடிக்கல் படிக்கிறேன்னு சொன்னாலே ஒரு பெரிய சாதனையாக இருக்குது. நிறைய பேர் அது ரொம்ப வந்து நான் மெடிக்கல் படித்து முடிச்சிட்டேன்னு சொல்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இது வந்து மாறிட்டே இருக்குது. படித்த படிப்புக்கான வேலைங்கிறது இங்கே எந்த ஒரு இன்ஜினியருக்கும் கிடைக்கல, எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கிடைக்கல, அதுதான் உண்மை. வேலை வாய்ப்புகள் அது இங்கே இல்லை. சார் என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? தமிழ்நாட்டில் எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது தெரியுமா, எவ்வளோ சிப்காட் ஏரியா இருக்குது தெரியுமா, எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க தெரியுமா, இது எல்லாம் தெரியும் சார். எத்தனை பேர் சார் தமிழ்நாட்டு ஆளுகள் இருக்காங்க? சதர்ன் ரயில்வே தமிழ்நாட்டு ஆளுகள் எக்ஸாம் எழுதினானுங்க, அது ரிசல்ட்டும் நமக்கு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் சிப்காட் இருக்குது சார். சிப்காட்டில் எத்தனையோ கம்பெனிஸ் இருக்குது சார். அதில் எத்தனை பேர் சார் தமிழ்நாட்டு மாணவர்கள் வேலை செய்கிறாங்க, இன்ஜினியர்ஸ் வேலை செய்கிறாங்க, எத்தனை இன்ஜினியர்ஸ் வேலை கிடச்சிது? ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் வந்தால் 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் வேலை செய்கிறான். மீதி ஆட்கள் இன்றைக்கி வரைக்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். 4 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சவனா இருந்தாலும் சரி, 6 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சவனா இருந்தாலும் சரி, சொந்த பிஸ்னஸ் பண்ணலன்னா பேங்க்கில் லோன் இல்லை, கொடுக்க மாட்டுறாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க? இன்ஜினியரிங். சாரி சார், முடிஞ்சு போச்சு, அங்கேயே முடிஞ்சிருச்சு சார் இன்ஜினியரோட வாழ்க்கைலாம். நான் விஸ்காம் தான், நான் இன்ஜினியரிங் இல்லை.
ஆனால் என் கூட வேலை செய்கிறவங்க, என்னோட ஃபீல்டில் வேலை செய்கிறவங்க, என் கூட இருக்கவங்க முக்கால்வாசி பேர் இன்ஜினியர் சார். வேறு வழி இல்லாமல் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க சார். இங்கே வந்து கற்றுக்கிட்டாங்க சார். 4 வருஷம் எதுக்கு படித்தேனே தெரியல, 4 வருஷம் ஃபீஸ் ஏன் கட்டினானே தெரியல சார் அவனுக்குலாம். அந்த ஒரு நிலைமை. யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை இல்லை, அதுதான் நான் பேசிக்காக சொல்ல வர விஷயம். அதை உருவாக்கினதும் இங்கே இருக்க அரசியல்வாதிகள் தான். இது ஒரு பக்கம். இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு கோமாளிகள் தெரிஞ்சுட்டே தான் இருக்கான். ஒரு கோமாளி இருக்கான், ஓகேவா? இந்த கோமாளிலாம் யாருங்கிறத நான் சொல்கிறேன். கெஸ் பண்ணியிருப்பீங்க, நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து நமக்கு சொந்தமே இல்லாமல் நம்மளை பார்த்துக்கிறதுக்காக நமக்காக இருக்க ஒரு விஷயம் வந்து இயற்கை. இங்கே இயற்கை எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் யாருமே சொல்ல முடியாது, பொதுவான ஒரு விஷயம். அதை நம்ம பார்த்துக்கிட்டா போதும், அது நம்மளை வாழ வைக்கும். பார்த்துக்கிட்டா போதும், அது நம்மளை வாழ வச்சிடும். அதை சுரண்ட ஆரம்பித்தாங்க, இயற்கை வளங்களை சுரண்ட ஆரம்பித்தாங்க. 8 வழி சாலை போடுறேன் இப்போ ஓகே, ஆனால் மலையை குடஞ்சது சார் கோர்ட்டில் உத்தரவு போட்டாங்க, 8 வழி சாலை போட முடியாது. குடஞ்ச மலை போயிருச்சு, குடஞ்சி எடுத்தாச்சு, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. கோர்ட்டில் சொல்லிட்டாங்க, எடுத்துட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அது எப்படி வந்து நீங்கள் விடுவீங்க மக்களுக்கு வந்து அந்த ஒரு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் 8 வழி சாலை போடுவோம், போடாமலாம் விட மாட்டோம் அப்படின்னு ஒருத்தர் தீர்க்கமாக சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள் சார். மலையை குடஞ்சி எடுத்துருங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, பாதியில் ஏன் நிற்கிறீங்க, பாவம் மாதிரி முடிச்சு விட்ருங்க. இயற்கை வளங்களை அழிச்சிட்ருக்காங்க, அதுவும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான். இங்கே இவங்க தான் தப்பு, அவங்க தான் தப்பு, பழம் தின்னு கொட்டை போட்ட அரசியல்வாதி தான் தப்பு, இல்லை அந்த பழத்தை திருடி தின்னவன் தான் தப்புன்னு நான் சொல்ல வரல, பழத்தை புதுசாக திங்கிறவனு தப்புன்னு நான் சொல்ல வரல. இங்கே எல்லாருமே குற்றவாளிகள் தான். இங்கே ஒரு சிச்சுவேஷன்ஸும் இப்போ மாறிடும் அப்போ மாறிடும் அப்போ மாறிடும் நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம். எதுவுமே மாற போகிறதில்ல, எதுவுமே மாறுறதும் இல்லை, நம்ம தான் மாறிக்கிட்டு இருக்கோம். நல்ல வழியில் இருந்தோம், இப்போ இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். இதுக்கு மாற்றம் நம்மக்கிட்ட தான் இருந்தது, நம்ம தான் மாறிட்டோம். இங்கேருந்து பழையபடி நம்ம குடும்பங்கள் எப்படி இருந்ததோ, நம்மளோட நாடு எவ்வளோ செழிப்பாக இருந்ததோ அதை மாற்றுறதுக்கான வழியும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. மாறுவோம் நம்புகிறேன். ஓகே, இது ஒரு பக்கம். என்னோடய வேண்டுகோள் எல்லாமே வந்து வயசில் பெரியவங்களுக்கு, என்னோடய அப்பா அம்மா ஸ்தானத்தில் அந்த ஏஜில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு என்ன விஷயம்னா, இத்தனை வருஷமாக போதும் சார், ஒரு 40-50 வருஷமாக வந்து நீங்கள் போட்டே இருக்கீங்க சார். நல்ல விஷயம், ஓட்டிங் கண்டினியூஸாக போட்டே இருக்கீங்க, உங்களுக்காக போட்டே இருந்தீங்க. என் பங்காளி கட்சியில் இருக்கான்ப்பா, நான் இந்த கட்சிப்பா, எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் இந்த கட்சியில் தான்ப்பா இருக்கோம், என் ஜாதி கட்சிப்பா அது, என்னப்பா நீ அப்படின்லாம் வந்து போதும் சார், அதெல்லாம் போதும். உங்கள் வீட்டில் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாதிரி நீங்கள் போய் உங்கள் பசங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஓட் பண்ண வைக்காதீங்க. உங்களுக்காக நீங்கள் ஓட் பண்ணதெல்லாம் போதும் சார். இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய ஓட்டெல்லாம் உங்களுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்கணும்னா யாருக்கு ஓட் பண்ணணுங்கிறத யோசிங்க. உங்களுக்கு அடுத்து நீங்கள் சம்பாதிக்கிற காசெல்லாம் உங்கள் பையனுக்குன்னு கொடுக்குறீங்கல்ல, உங்கள் பசங்களுக்குன்னு சேர்த்து வைக்கிறீங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் போடுற ஓட்டும் உங்கள் பசங்களுக்கு தான் போய் சேரும். ஸோ உங்கள் ஃப்யூச்சர், உங்கள் பசங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்கிறத யோசிங்க. யோசித்து அதுக்கு யார் நல்ல கேண்டிடேட்னு முடிவு பண்ணி ஓட்டு பண்ணுங்கள். யங்ஸ்டர்ஸ், புதுசாக ஒரு மாற்றம் வந்துடாதா, கதர் சட்டைக்கு நடுவில் கலர் சட்டை வந்துடாதான்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். வந்துடாதான்னு எதிர்பார்த்துட்டே தான் இருக்கோம். நமக்குள்ளே தான் மாற்றம் இருக்குது. உங்கள் தொகுதியில் நிற்கிற கேண்டிடேட் யாருன்னு பாருங்கள், அதில் யார் பெஸ்ட்டுன்னு பாருங்கள், அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு எல்லாருமே உங்ககிட்ட சொல்கிறது தான். ஸோ யார் பெஸ்ட்டுன்னு பார்க்காதீங்க, யார் நல்லவங்கன்னு பாருங்கள். இங்கே இந்த இடத்துல இருக்க பேசிக்கான பிரச்சனை எத்தனை வருஷமாக தீராமல் இருக்குது, இதை தீர்க்கறதுக்கு யாரால் முடியும், யார் வந்தால் அது நடக்கும் அப்படிங்கிறத யோசிங்க. யோசித்து அடிப்படையான தேவைகளை தீர்க்கக்கூடிய ஒருத்தர் யாரோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அடிப்படையான பிரச்சனைகள் தீர்த்து வச்சா மட்டுமே போதும், மற்றதெல்லாம் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் முதல்ல பொறுமையாக கேட்டதுக்கு வந்து ரொம்ப நன்றி. அண்ட் இவ்வளோ நேரம் நான் சொன்ன அந்த கோமாளிலாம் வந்து யாருன்னா நான் மட்டும் இல்லை, பார்க்குற ஒவ்வொருத்தரும் தான். இத்தனை வருஷம் அரசியல் நடந்துகிட்டே இருக்குது, எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது, ஓட்டு போட்டே இருக்காங்க, அரசியல் தலைவர்கள் மாறிட்டே இருக்காங்க, ஒரு தலைவனும் மாறிட்டே இருக்காங்க, அந்த தொண்டன் மட்டும் மாறவே இல்லை, அரசியல் மட்டும் மாறவே இல்லை. இதுக்கப்புறமும் கோமாளிகளாக இருக்க வேணாம். நம்ம உரிமைக்காகவும் உங்கள் பசங்களோட ஃப்யூச்சருக்காகவும் ஓட் பண்ணுங்கள். யங்ஸ்டர்ஸ் குறிப்பாக உங்களோட ஜென்ரேஷன் அண்ட் உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷனில் இதெல்லாம் நல்லதாக நடக்கணும், இதெல்லாம் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறத, எனக்கு அடுத்த வர ஜென்ரேஷனாக எனக்கு இன்னும் கல்யாணமே அவ்வளோ, எனக்குலாம் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கே, அப்புறம் அடுத்த நான் எலெக்ஷனில் பார்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்கள் பேர பசங்க நல்லா இருப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்காக தான் இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராசஸ் இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தா தான் அது கொஞ்சம் தெளிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏதாச்சும் ஒரு மூலையில் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ திங்க் பிஃபோர் யூ ஓட்.
ஸோ எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சு, உங்களோட ஓட்டுகளும் நீங்கள் போட போகிறீங்க. கண்டிப்பாக எல்லோரும் போய் ஓட் பண்ணுங்கள். ஓட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க, யாருக்கு பண்ணணும், எதுக்காக பண்ணுறோம், எது நல்லது, எங்கே பண்ணால் நல்லது நடக்குங்கிறத ஒரு நிமிஷம் யோசிங்க. அதை மட்டும் கொஞ்சம் யோசித்து தெளிவான ஒரு முடிவு எடுத்து ஓட்டிங் போல்குள்ளே போங்க. உங்களோட ஓட்டை தைரியமாக பதிவு பண்ணுங்கள். அது மட்டும்தான் இங்கே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம். ஓட்டிங் உங்களோட ரைட்ஸ், அதை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க.